கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்கள்ல எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 24, 25ஆம் வசனத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம வாசிக்க கேட்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்றார். இந்த வசனத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக கேட்கணும். என்ன அப்படி கேட்க வேண்டியது இருக்குன்னா, அது நான் சொல்லலை, இந்த வசனத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன்னு சொல்கிறாரு. எந்த ஓமையிலிருந்து, விதை ஓமையிலிருந்து சொல்கிறாரு. இப்பயும் அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள்னு சொல்கிறாரு. கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் சொல்கிறார். அப்போ கேட்கிறத பற்றி தான் அவர் பேசுகிறாரு. முதல்ல எந்த அளவினால் அழைக்கணும் அந்த அளவினால் அளக்கப்படும் சொல்லியிருக்காருல, அதில் உள்ள அர்த்தத்தை முதல்ல என்ன பார்க்க போனால், எது இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்மையான அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். எது இல்லை அப்படின்னா, பல பேர் இன்று கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இந்த வசனத்தை, எந்த வசனத்தினா எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் சொன்ன வசனத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி போதிக்கிறாங்க அப்படின்னா, கொடுக்க வேண்டிய தசம பாகத்தையும் காணிக்கையையும் எந்த அளவுனால் நீங்கள் கொடுக்கணும் அந்த அளவுனால் உங்களுக்கு தரப்படும் அப்படின்ட்டு அப்படியே மாற்றி புரட்டி தேவவசனத்தை அவமாக்குறாங்க. இதுக்கும் பணத்துக்கும் காசுக்கும் தசம பாகத்துக்கும் பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அப்படிங்கிறது அந்த அளவு நம்ம கொடுக்குற காணிக்கையோ இல்லை தசம பாகத்தையோ, பொருள் ஐஸ்வர்யம் இதை பற்றினது கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் எதை பற்றி சொல்லுகிறார்? கேட்கிறதை குறித்து தான் சொல்கிறார். அப்போ முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எந்த விதமான உலகப் பொருளை குறித்து கிடையாது. எந்த உலகப் பொருளையும் தேவனுக்கு சமர்ப்பிக்கிறத வைத்தும் இது சொல்லப்படவில்லை. எந்த உலகப் பொருளும் போதகர்களுக்கோ இல்லை சர்ச்சுங்கிற பேரில் கொடுக்கறதற்கோ எந்த இதையும் இது சொல்லப்படவில்லை. இது சொல்வது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ரீதியில் தான் சொல்லப்பட்டிருக்குது. அதை தான் இயேசு கிறிஸ்துவானவர் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கின்றது. இரண்டாவது காரியம், உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதற்குரிய அர்த்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதிலே சொல்லிட்டார். எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அப்படிங்கிறத சொல்லி முடித்த உடனே கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போனா நம்ம எந்த அளவுக்கு தேவ வார்த்தையை கேட்குறோமோ, கேட்குறதுனா சும்மா காதால் கேட்குறது கிடையாது, ஆவிக்குரிய செவிகளில் கேட்பது. எந்த அளவினால் தாகத்தோடு அவரை தேடுவது, அறிவது, அந்த அளவு தான் இங்கே சொல்கிறார். எந்த அளவுக்கு அவரை நம்ம புரிந்து கொள்வதற்கு அவருடைய வசனத்தை கேட்கிறோமோ, அவருடைய சத்தியத்தை தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு அவருடைய ஆவியை கொடுத்து இன்னும் அதிகமாக நம்மை அறிவதற்கு, அவரை அறிவதற்கு அதிகமாக வெளிப்படுத்துவார். இதை நம்ம ரொம்ப முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம தாகமாக நம்முடைய பாத்திரத்தை காலியாக வைத்து அவரிடம் நிற்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஊற்றிக்கொண்டே இருப்பார். காலியான என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னைத்தான் தாழ்த்தி அவரிடம் வரணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எந்த கிருபை? பரிசுத்தாவியாகி அவருடைய சத்திய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அதை கொடுத்து நமக்கு அதிகமான அவரை பற்றின காரியங்களை, அவரை அறிவதற்குரிய விஷயங்களை அதிகமாக நமக்கு என்ன பண்ணுகிறார்? தெரியப்படுத்துகிறார். அது தெரிவதன் மூலமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஐக்கியமாகி அவருடைய பிள்ளைகளாகும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதை விட்டுட்டு அற்பமான இந்த உலக காரியத்தை வைத்து அவர் என்ன பண்ணலை? இதில் சொல்லவில்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது இதில் நல்லா பார்க்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அவருடைய சத்தியத்தை அறிந்து நாம் பரிசுத்தமாகிறது மட்டும் கிடையாது. நாம் எந்த அளவுக்கு நம்மை மனம் திரும்பி அவருடைய வார்த்தையின் மூலமாக
அவரை பிரதிபலிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவர்களையும் அவர்களுடைய சாயலுக்கு ஒத்த சாயலாக மாற்றுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி அதாவது பிரயாசப்பட வேண்டும் சொல்கிறத விட பிரயாசப்படுவது நமக்கு தன்னிச்சை, அதாவது நமக்கு இயல்பாகவே வந்துடும். அப்படி யார் பண்ணுறாங்களோ அவர்களிடம் அதிகமானவர்களை அவர் ஒப்படைக்கிறார். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அவர்களை அவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு, அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயலாவதற்கு அவர் என்ன பண்ணுறாரு, கிருபை அளிக்கிறார். அவர்களிடம் ஆத்தும ஆதாயம் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கும். அதாவது ஆலயம் சொல்லிட்டு கூட்டத்தை இங்கே சொல்லப்படல. கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி, முழுமையாக அவருக்காக நிற்கிறவர்களை உருவாக்க வேண்டும். அவருடைய ஆத்துமாக்களாக, அவருடைய மனவாட்டியாக நாம் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகமான சத்தியங்களும் கொடுக்கப்படும். சத்தியத்தின் மூலமாக அவர்கள் பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்தின் அதற்கு காரணமாக என்ன பண்ணுவார், அதிகமான பேரை அவர்களிடம் ஒப்படைப்பார். இந்த மாதிரி உள்ள ஆவிக்குரிய விஷயங்களை விட்டுட்டு நம்ம இந்த எந்த அளவுங்கிறத உடனே என்ன பண்ணிடுறோம், ஒரு அற்பமான காரியத்துக்கு அதை சமப்படுத்தி அதற்கு இதுதான் காரணம் அப்படின்ட்டு சொல்லிடுறோம். அது கட்டாயம் அப்படி வரவே வராது. இன்னொன்று என்னன்னா, இந்த இடத்துல சில பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த அளவினால் அழைக்கிறார், அதாவது மற்றவர்கள் எப்படி நம்ம தீர்ப்புறோமோ அதே மாதிரி தான் நமக்கும் தீர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது இன்னொரு இடத்துலையும் அவர் சொல்லிட்டார், நீ குற்றவாளி என்று தீர்க்கிற நீயே என்ன பண்ணுற, அந்த குற்றத்தை செய்யலாமா, நீ எப்படி தீர்ப்பு செய்யறியோ அதே மாதிரி தான் உனக்கும் என்ன பண்ணுவார், தீர்ப்பு செய்யப்படும். ஆமாம், அதுவும் உண்மைதான், இல்லைன்னு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நாம் அவரை கேட்பதன் மூலம், அவருடைய சத்தியத்தை கேட்பதன் மூலம் எந்த அளவுக்கு நம்ம பிரயாசத்தில் இருக்கோமோ, எந்த அளவுக்கு நாம் வாஞ்சையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை அறிகிற அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டே இருக்கும். அந்த பற்றின ஞானம் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படியாவது வசனத்தின் மூலமாகவும் சரி, வசனத்தை யார் அதிகமாக நல்ல முறையில் கையாண்டு அவருடைய சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறார்களோ அவர்கள் மூலமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். நம்ம விட்டுட்டோம், அதற்கு அவ்வளவா நம்ம எந்த விதமான முக்கியத்துவமோ இல்லை வாஞ்சையோ இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அதுதான் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவன்கிட்ட எதை எடுத்துக்குவார், அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? எது இல்லாதவன்கிட்ட எது எடுத்துக்கொள்ளப்படும், உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுமா? என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 2 வசனங்களும் முக்கியமாக நமக்கு சொல்லப்படுவது நம்மை அவர் அறிவதன் மூலம் நாம் மனம் திரும்பி அவரிடம் ஒன்றாவதற்கும், நாம் எப்படி அவரோடு ஒன்றாகிறோமோ ஐக்கியமாகிறோமோ அதே மாதிரி அவரிடம் மற்றவர்களும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக மற்றவர்களை ஆத்மா ஆதாயப்படுத்துவதும் இதில் அடங்கி இருக்கிறது. இதை 2ம் செய்யும் பொழுது நமக்கு என்ன பண்ணுவார், திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருப்பார். எப்போ அதை செய்யலையோ ஆத்மாக்களை நம்மிடம் என்ன பண்ண மாட்டார், சேர்த்து வைக்க மாட்டார். ஏன்னா அவர்களால் என்ன பண்ண முடியாது, அவர்களை தேவனிடம் ஐக்கியமாக கொண்டு போவதற்கு எந்த விதமான வழிமுறையும் அவர்களால் செய்ய முடியாது. ஏன்னா அவர்களே இயேசு கிறிஸ்துவின் வழியில் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் யாரையும் அவர்களிடம் ஒப்படைக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நேரத்தில் அவர்களும் மனம் திரும்புவதற்கு, சரியான முறையில் மனம் திரும்புவதற்கு ஏதுவில்லாமல் போயிடும். அவர்களிடம் இருக்குது என்று ஏற்கனவே அவர் கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொடுத்துருப்பாரு, சான்ஸ் கொடுத்துருப்பார் இல்லையா, வாய்ப்புகள், அது எல்லாம் என்ன ஆயிரும், அதுவும் முடிஞ்சு போயிடும். அப்போ அவர்களால் திரும்ப தேவனுக்குள்ளே வர்றதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம மற்றவங்களுக்கு தான் இந்த வசனம், நமக்கு இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நினைக்காம, இது நமக்கும் இது பொருந்தும். எல்லா நேரத்துலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவரை அறிகிற அறிவில் இருக்க மாட்டோம். பல நேரங்களில் நம்ம சொந்த வேலைகளில் தான் இருக்கோம். அப்போ பல நேரங்களில் சொந்த வேலைகள் இருக்கும்போது எப்படி அவரை பற்றின சத்தியங்களை நமக்கு கொடுப்பாரு, நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இல்லையா? அதனால் பல நேரங்களில் நம்ம சொந்த வேலைகளில் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் தேவனை எப்படிலாம் நம்ம அறியலாம், அவரை எப்படிலாம் நம்ம
அடையலாம், அவரை எப்படி நம்ம அனுபவிக்கலாம், அவரை எப்படி ருசிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சிந்தித்து கொண்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலையும் அவரை பற்றின சிந்தனை இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை பற்றி எல்லாத்தையும் அவர் வெளிப்படையாக காமிப்பார். அதுதான் நம்ம கடைசி சத்தியத்தை பார்த்தோம். வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லைன்னு. யார் தேடுறாங்களோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணிடுவார், தன்னை முழுமையாக வெளிக்காட்டுவார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். யார் அதை வாஞ்சையாக தேடாமல் கடனுக்குன்னு ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது அப்படின்னு கடமையாக செய்கிறார்களோ அவர்களிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எப்படி? கடமையாக செய்பவர்களுக்கு. நான் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தா போதும், அதுக்காக தான் நான் இயேசுவை தேடுறேன், அதுக்காக தான் கடவுளை கும்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்ல, அதுவும் என்ன ஆயிரும், இல்லாமல் போயிடும். அவர்களால் மற்றவர்களை என்ன பண்ண முடியாது, ஆத்மா ஆதாயப்படுத்த முடியாது. அப்படியே அவர்கள் பண்ணாலும் அந்த ஆத்மாவும் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அது தேவனிடம் போய் சேராது, பாதியிலே போய் நின்றோம். ஏன்னா குருடனுக்கு குருடன் வழிகாட்டின மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வசனத்தை சரியாக புரிந்து கொண்டு தேவனை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு நம்ம அன்பு செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வெளிக்காட்டுவார். அளவில்லாமல் அவரை தேடினோன்னா அளவில்லாமல் நமக்கு என்ன பண்ணுவார், அவரை வெளிக்காட்டுவார். நம்ம அளவோடு தேடினோன்னா அவரும் அளவோடு தான் தம்மை வெளிப்படுத்துவார். சுத்தமாக தேடவே இல்லை அப்படின்னா அவர்களுக்கு என்ன ஆயிரும், உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு அளவில் எந்ததுமே செய்யலை, எதையுமே அவரை தேடலை அப்படின்னா அவனிடம் இருக்கும், ஏற்கனவே இருக்கும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அவனிடம் இருக்கும் தன்னுடைய சொந்த ஆவிக்குரிய விஷயம் என்ன ஆயிரும், எடுத்துக்கொள்ளப்படும். அது அவன் மனம் திரும்புவதற்கு ஏதும் இல்லாமல் அதுவும் போயிடும். அதனால் இன்று நாம் தெள்ள தெளிவாகவும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவரை அறிகிற அறிவில் நம்ம அளவில்லாமல் தேடினால் அவர் நம்மை அளவில்லாமல் நமக்கு ஒப்படைப்பார், காமிப்பார். அவர் எப்படிப்பட்டவர்னா, சிறு பிள்ளையின் இருதயம் எப்படிப்பட்டதோ அது மாதிரி. சிறு பிள்ளை எப்படி எந்த விதமான கள்ள கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அது மாதிரி தேவன் நம்மிடம் நாம் எவ்வளவு தூரம் அன்பு வைத்து அவரை தேடுறோமோ அவ்வளோ தூரம் அவர் என்ன பண்ணுறாரு, அதற்கு மேலாகவே தம்மை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். இதற்கு பெரிய எடுத்துக்காட்டு தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்தது தான். எப்படி கொடுக்குறான் பாருங்க, மரணத்துக்கே ஒப்பு கொடுத்து அவர் ஜெனிப்பிக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறத விட அனுபவித்து ருசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட அன்பு தான் அவரோட அன்பு. அதனால தான் அதை அதாவது ஒரு தனி வார்த்தையே போடுறாங்க, அகாப்பே அன்புன்னு. அந்த அன்பு மனிதனுக்குள்ளே என்ன ஆகும், வரணும். அவன் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை அவன் நேசிக்கணும். இதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம இந்த வசனத்தில் பார்த்தோம். அதனால் எந்த அளவினால் அழைக்கிறீரோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் சொன்னது. இது எந்த விதமான உலகப் பொருளும் கிடையாது. அவரை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவரை அனுபவிக்க முடியும், அவரை உணர முடியும். அந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களை ஆதாயமாக்கி கொண்டு அவரிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். இதுதான் இன்று பார்த்து நம்ம சத்தியமாக இருக்கிறது. அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.